எல்லா விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை உழவு செய்கிறதுனால நம்ம வயலில் நெற்பயிர்களில் அதிகமான தூர் நமக்கு கிடைக்குமான்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது வேர் நோய்கள்லாம் இதை கோடை உழவு பண்ணுறதுனால குறையுதான்றதை பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம், வறட்சியை இதால் தாங்க முடியுதான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெரும்பாலான விவசாயிகள் நம்ம வயலை இப்படி சும்மா போட்டுறோம். அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் எல்லோரும் கோடை உழவு பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். நன்றி. இப்போ முதல் கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். இந்த கோடை உழவு பண்ணுறதுனால அதிக தூர் கிடைக்குதான்றது பார்க்குறதுக்கு முன்னாடி, கோடை உழவை பற்றி பிரசாந்த் ரவிக்குமார் அவர்கள் ஒரு தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம கண்டினியூஸாக நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு வர்றோம். அப்படி பண்ணிட்டு வர்றதுனால நம்மளோட தரை இறுகிரும். அதனால் எல்லோரும் இந்த மாதிரி கோடை உழவு பண்ணும்போது மண் லூஸ் ஆகிடும். மண் லூஸ் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு காத்தோட்டம், ஆக்சிஜன் வேருக்கு அதிகமாக போய் கிடைக்கும். வேருக்கு ஆக்சிஜன் கிடச்சிச்சினாலே உங்களோட பயிரோட வளர்ச்சி ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர் ஆழமாக கீழே போய் நல்ல தண்ணி, அதுக்கப்புறம் உரங்களை அதால் எடுத்துக்கிற முடியும். வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப வேருக்கு முக்கியம். கோடை உழவு பண்ணுறதுனால நேரடியாக தூர் கட்டுறதுக்கு உதவாது. பட் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கோடை உழவு பண்ணுறதுனால உங்களுக்கு வேரில் ஏற்படுற நோய்களை இதால் குறைக்க முடியுமான்றது. இதுவும் கோடை உழவு பண்ணிங்கனாலே பயிருக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி ஒரே இடத்துல நிற்கிறது குறையும். அப்படி தண்ணி நின்றுச்சுன்னா பயிருக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்காததுனால வேறு நோய் தாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லோரும் மறக்காமல் கோடை உழவு பண்ணுங்கள். இந்த கோடை உழவு பண்ணுறது தான் முதல்ல நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கான முதல் படியே இந்த கோடை உழவு தான். அடுத்த கேள்வி, வறட்சியை தாங்குமான்றது. ஸோ இது சம்மந்தமாக நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும்.